بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد الحمد لله அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு கிருபையால மார்க்கத்தை தேடக்கூடிய படிக்கக்கூடிய வாய்ப்புகளை எங்களுக்கு அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நசீபாக்கி இருக்கின்றான். எனவே அல்லாஹ்வை முதல் கண் புகழ்ந்தவனாக இந்த நேரத்தில் நமக்கு ஹதீஸினுடைய சில முக்கியமான விடயங்களை பார்ப்பதற்குரிய ஏவல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. நமக்கு ஹதீஸினுடைய தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மிக முக்கியமான ஒரு கிதாபாக கருதப்படக்கூடிய இப்போ கேட்குதான் பாருங்க. அப்போ இந்த ஹதீஸுன்னா என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரியுமண்ணா, எல்லாருமே பழையாக்கள் மாஷா அல்லாஹ். ஹதீஸ் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய என்னது செயல் மட்டுமா, சொல் செயல் அங்கீகாரம் என அதுவும் வஹீதான். எனவே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த பிரயோஜனமான இந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு மிக முக்கியமான ஒரு கிதாபாக கருதப்படக்கூடிய அர்பஊன் அன்-நபவிய்யா என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸினுடைய அர்பஊன் அன்-நபவிய்யாண்டா 40 ஹதீஸுகள் என்ன. அப்போ அந்த ஹதீஸினுடைய ஒரு ஷரஹை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் என்று இன்ஷா அல்லாஹ் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். எனவே இன்ஷா அல்லாஹ் படிக்கக்கூடிய நாங்கள் இந்த ஹதீஸ்களை படிப்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியதாக, எங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஹதீஸ்களை நாங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்தணும் என்ற அந்த நோக்கத்துடன் கற்க நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே நான் சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த பாடத்தை இன்ஷா அல்லாஹ் ஆரம்பம் செய்கின்றேன். அப்போ இந்த ஹதீஸை இந்த கிதாபை பற்றி நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அறிஞ்சு கொள்ளணும். அதாவது இந்த ஹதீஸை எழுதிய அந்த இமாம், இந்த ஹதீஸை இந்த அர்பஊன் நபவிய்யா என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் கிதாபை எழுதின அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் பிரபல்யமாக சொல்லக்கூடிய ஷேக் யார், ஷாஃபி இமாமுடைய ஷாஃபி மதுஹபில் இருக்கக்கூடிய மிகவும் பிரபல்யமான ஒரு இமாம் அன்-நவவி ரஹிமஹுல்லா என்று சொல்லக்கூடிய, அதாவது இமாம் அபு ஜக்கரியா யஹ்யா பின் ஷரஃப் அன்-நவவி ரஹிமஹுல்லா அலைஹி அவர்கள் தான் இந்த கிதாபை எழுதுகிறாங்க. அப்போ இவங்க ஹிஜ்ரி 631ஆம் ஆண்டு ஷிரியாவுடைய திமஷ்க் என்று சொல்லக்கூடிய அந்த திமஷ்க் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் நவா என்று சொல்லக்கூடிய ஊரிலே பிறந்தார்கள். அந்த ஊரில் பேர் என்ன, நவா. ஷிரியாவில் திமஷ்கில் நவா என்று சொல்லக்கூடிய இடத்தில் 631 ஹிஜ்ரி 631 பிறக்கிறாங்க. எனவே தான் அவர்களை நவவி என்ற சிறப்பு பெயர் கொண்டு மக்கள் அழைத்தார்கள். இவங்க மிக நீண்ட காலம் வாழல்ல, அல்லாஹ் அதுக்குரிய கால சந்தர்ப்பத்தை கொடுக்கல. ஹிஜ்ரி 676ஆம் ஆண்டு இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் பிரிந்தார்கள். அப்போ குறிப்பிட்ட ஒரு 45 வருட காலங்கள் தான் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. அவர்களுடைய நூல்களில் முஸ்லிம்களுக்கு மிகவும் பிரயோஜனமான பல நூல்கள் இருக்கின்றது. அதில் மின்ஹாஜ், ஷரஹ் சஹீஹ் முஸ்லிம், ரியாதுஸ் சாலிஹீன் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும், அவ்வளோ பிரபல்யமான ஒரு கிதாப். அதே போல் அல் அர்பஊன் அன்-நபவிய்யா, அல் மஜ்மூ, மின்ஹாஜ் தாலிபீன் போன்ற முக்கியமான சில கிதாபுகள் வரலாற்று ரீதியாக மிகவும் பிரபல்யமான மதிக்கத்தக்க கிதாபுகளாக இருக்கின்றது. அப்போ அந்த ரியாதுஸ் சாலிஹீனை பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா பள்ளிகள்லேயும் வாசிக்கப்படக்கூடிய ஒரு கிதாபாக இருக்குது ரியாதுஸ் சாலிஹீன். ஏன்னா அதில் மிக நல்ல பல கருத்துக்கள், நல்லொழுக்கம், தினசரி வாழ்க்கை வழிகாட்டல், இறை சிந்தனைகள், நற்குணங்கள், இவ்வாறான மிக முக்கியமான பல விடயங்களை பொதிந்ததாக
ரியாது சாலிஹீன் என்று சொல்லக்கூடிய அந்த கிதாப் இருக்குது. அது ஒரு பிரபல்யமான ஷேக் நபவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கிதாபு. அதே போன்று அல் அர்பஈன் நபவியா என்று சொல்லக்கூடிய இந்த கிதாபு இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைகளை மிக சுருக்கமாகவும் ஆழமாகவும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கிதாப். இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை மிக சுருக்கமாகவும் ஆழமாகவும் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு கிதாபாக நாங்கள் இந்த கிதாபினுடைய அறிமுகத்தை நாங்கள் செய்து கொள்ளலாம். அதே போன்று இமாம் நபி ரஹிமத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிட்ட சில காலங்கள் வாழ்ந்தாலும் கூட மிக பெரும் சேவையை சென்றுவிட்டு சென்றார்கள். உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட 40 வருஷம் 45 வருஷ கால வாழ்க்கையில் அவர்கள் எழுதிய சில கிதாபுகள் இன்று பல நூற்றாண்டு காலங்களை தாண்டியும் பல இடங்களிலும் பல மக்களாலும் பாவிக்கப்படக்கூடியதாக பயன்படுத்தக்கூடியதாக இருப்பது என்பது அதை அல்லாஹ் அவர்களுடைய அந்த பணியை பொருந்தி கொண்டிருக்கின்றான் என்பதை சற்று சொல்லக்கூடியதாகவே காணுகின்றது. எனவே மனிதன் அடிப்படையில் எல்லோரும் தவறுகள் செய்யக்கூடியவர்கள். அந்த அடிப்படையிலும் இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கும் சில தவறுகள் நடந்திருக்கலாம். அவர்களை நாம் 100க்கு 100 புனிதப்படுத்த வரவில்லை. இருந்தாலும் இந்த ஹதீஸ் துறைக்கு மார்க்கத்திற்கு செய்த பணிகளில் அவருடைய பணி மிகவும் அற்பமானது, அற்புதமானது, மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ளலாம். அதனை போன்று அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நூல் 40 நபிமொழிகள் என்று அறியப்பட்டாலும் இது ஒரு முக்கியமான விஷயம். அந்த கிதாபில் இருக்கக்கூடிய ஹதீஸ்களின் எண்ணிக்கை யாருக்கு தெரியும்? யாராவது படிச்சிருக்கீங்களா? 42 ஹதீஸ்களை அல்லாஹ் வரக்கச் செய்வானாக. 42 ஹதீஸ்கள் இருக்கின்றது. இருந்தாலும் அதை ஒரு ரவுண்ட் ஃபிகரா அல்லது அந்த ஹதீஸினுடைய அந்த போக்கிலே அதை அவர்கள் 40 ஹதீஸ்கள் என்றே குறிப்பிட்டு அதனை பிரபல்யமாக மரபின் அடிப்படையில் பயன்படுத்தப்படுவதை குறிப்பிட்டுக் கொள்ளலாம். எனவே முக்கியமாக இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ்களில் ஈமான், இஸ்லாம், இஹ்சான், இஹ்லாஸ், நற்செயல்கள், அஹ்லாக், அதனை போன்று ஹலால் ஹராம், தக்வா, நல்லொழுக்கம், சகோதரத்துவம், பொறுப்பு, உள தூய்மை, சமூக வாழ்க்கை போன்ற பல்வேறுபட்ட ஹதீஸ்களை உள்ளடக்கியதாக இந்த அர்பஊன் நபவியா என்று சொல்லக்கூடிய இந்த 40 ஹதீஸ்கள் 42 ஹதீஸ்கள் அடங்கியிருப்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு செயலாக, ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த நூலினுடைய விளக்க உரைகளை பார்க்கின்ற போது முக்கியமாக ஷேக் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய ஜாமிஉல் உலூம் வல் ஹிக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு விளக்க உரை ஷரஹ் கிதாப் மிகவும் பிரபல்யமானது. அவர்கள் இந்த 42 ஹதீஸ்களுடன் சேர்த்து இன்னும் 8 ஹதீஸ்களை அதிகப்படுத்தி மொத்தமாக 50 ஹதீஸ்களாக ஆக்கி அதற்கு ஷரஹ் நூலை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த வகுப்பிலே இன்ஷா அல்லாஹ் பார்க்கக்கூடிய கிதாப் ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய அந்த விளக்குரையை தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பிலே நாங்கள் தொடராக இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். நவீன காலத்தில் மாணவர்களுக்கு மிகவும் எளிதாகவும் தெளிவாகவும் விளக்கமாக அந்த கிதாபை மாஷா அல்லாஹ் ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் இந்த கிதாபை படிக்கின்ற போது சாதாரணமாக வாசிப்பதில் நிறுத்திக் கொள்ளாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே அவற்றை கொண்டு வர வேண்டும். குறைந்தபட்சம் நாங்கள் இந்த ஹதீஸ்களை முழுமையாக மனனம் இடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஹதீஸ்களாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர் வகுப்புகளில் பார்க்கறதுக்கு முயற்சிவோம். முக்கியமாக முடிந்த அளவு வாழ்க்கையினுடைய முழு விஷயங்களையும் இஸ்லாமிய வாழ்க்கையின் முழு விடயங்களையும் பொதிந்ததாக காணப்படக்கூடிய இந்த குறிப்பிட்ட 42 ஹதீஸ்களை முடிந்த அளவு மனனமிட்டுக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அரபியில எங்களுக்கு மனனமிட முடியவில்லை என்றாலும் கூட அதனுடைய கருத்துக்களை எங்களுடைய மொழியில் நாங்கள் மனனம் செய்து கொள்வது எங்களுக்கு பொருத்தமானது, வசதி உள்ளது. தண்ணி கொடுங்க. தண்ணி எனவே இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ். இதுதான் மிக அதிகமான அறிஞர்கள் தங்களுடைய கிதாபுகளை எழுதுகின்ற போது முதலாவதாக எழுதிய ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ் அது?
செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்தே அமையும் என்று சொல்லக்கூடிய இன்னமல் அமாலு பின்னியாத் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீத், இதைத்தான் ஷேக் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் தங்களுடைய கிதாபினுடைய முதல் ஹதீதாக அல் அர்பஊன் அன் நவவிய்யா என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபிலும் ஆரம்பமாக பதிவு செய்திருக்கின்றார்கள். எனவே செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டே அமைகின்றது என்று சொல்லக்கூடிய இந்த விடயம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக அமைகின்றது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதை தெளிவாக பார்த்து கொண்டு செல்வோம். அதற்கு முன்னால் இந்த ஹதீதை யார் அறிவிக்கின்றார் என்று பார்க்கின்ற போது, இந்த ஹதீதை யார் அறிவிக்காங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மாஷா அல்லாஹ், நிறைய படிச்சிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அமீருல் முஃமினீன் அபு ஹப்ஸ் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீதை அறிவிக்கின்றார்கள். இது ஸஹீஹைன் என்று சொல்லக்கூடிய, ஸஹீஹைன் என்று சொன்னா, ஸஹீஹைன் என்று சொல்றது என்ன? புகாரி முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய இரண்டு சஹீஹான கிரந்தங்களையும் குறிக்கும். ஸஹீஹைன் என்று சொல்லக்கூடிய இமாம் ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹுல் முஸ்லிம் ஆகிய இரண்டு கிரந்தங்களிலும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தரமான ஹதீதாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஹதீதை அறிவித்த அறிவிப்பாளர்களை பொறுத்தவரைக்கும் பொதுவாக பல ஹதீதுகளை பல 100 ராவிகள் சஹாபிகள் பதிவு செய்திருப்பார்கள். ஆனால் குறிப்பாக இன்னமல் அமாலு பின்னியாத் என்று வரக்கூடிய இந்த ஹதீதை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாத்திரமே பதிவு செய்திருக்கின்றார்கள் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இதைத்தான் ஷேக் நவவி ரஹிமத்துல்லாஹி அவர்களும் தங்களுடைய கிரந்தத்தில் முதலாவதாக பதிவு செய்கின்றார்கள். அதனை போன்று பல அறிஞர்கள் தங்களுடைய கிதாபுகளை எழுதுகின்ற போது இந்த ஹதீதையே முதலாவது ஹதீதாக பதிவு செய்கின்றார்கள். எனவே அதிலே மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கின்றது என்பதை ஒரு சுட்டிக்காட்டக்கூடியதாக அது அமைகின்றது. பொதுவாக இஸ்லாத்திலே ஒரு 3 ஹதீதுகளை மிக முக்கியமான ஹதீதாக இமாம்கள் அறிவிக்கின்றார்கள். அறிஞர்கள் சொல்லுகின்ற போது குறிப்பாக 3 ஹதீதுகளை மிக பிரதான ஹதீதுகளாக சொல்லுகின்றார்கள். அதில் முதலாவதாக இன்னமல் அமாலு பின்னியாத் என்று சொல்லக்கூடிய அமல்கள், எம்முடைய செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்ததே என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸும், இரண்டாவதாக மன் நஹ்தத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், அதாவது இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் உருவாக்குகின்றார்களோ, யார் அதனை புதிதாக உருவாக்குகின்றார்களோ அவை நிராகரிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீதையும், இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையினுன் என்று சொல்லக்கூடிய வரக்கூடிய இந்த ஹதீத், அதாவது ஹலால் என்பதும் தெளிவானது, ஹராம் என்பதும் தெளிவாக மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே எல்லாமே மிக தெளிவாக இருக்கின்றது சொல்லக்கூடிய இந்த 3 ஹதீதுகளை இஸ்லாத்தின் மிக பிரதான ஹதீதுகளாக சொல்லுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் முதலாவது ஹதீதை பாருங்கள். அது என்ன? இன்னமல் அமாலு பின்னியாத், எங்களுடைய உள்ளத்தை சரி செய்யக்கூடியதாக, எங்களுடைய எண்ணங்களை சரி செய்து எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியதாக அந்த ஹதீத் அமைகின்றது. இரண்டாவது ஹதீதை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அமல்களை அது சரி செய்கின்றது. ஏன்? மார்க்கம் என்று சொல்லுவது குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ்வும் ரசூலும் எதனை சொன்னார்களோ அதுதான். அது இல்லாமல் கூட்டுதல் குறைவுகள் என்பது கிடையாது. அது யார் வந்து சொன்னாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிஞராக இருக்கட்டும், அவர் எந்த ஒரு அல்லாமாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மார்க்கம் என்பது அது குர்ஆனும் ஹதீஸும் தான். அதிலே யாராலும் எந்த ஒரு விடயத்தையும் கூட்டுதல் குறைவு செய்ய முடியாது என்பதை எங்களுக்கு தெளிவாக மார்க்கம் சொல்லி இருக்கின்றது. எனவே எங்களுடைய அமல்களை சரி செய்யக்கூடியதாக இந்த இன்னமல் அமாலு பின்னியாத்துக்கு அடுத்ததாக அது உள்ளத்தை சரி செய்ய இந்த ஹதீஸ் மன் நஹ்தத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் அமைகின்றது. எங்களுடைய அமல்களை சரிப்படுத்தக்கூடியதாக, தூய்மைப்படுத்தக்கூடியதாக அந்த ஹதீஸ் அமைகின்றது. மூன்றாவதாக சொன்ன அந்த ஹதீஸை பார்க்கின்ற போது அது எங்களுடைய வாழ்க்கை தேர்வுகளை, எது ஹலால் எது ஹராம், எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, எது நாங்கள் எடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய செயல்கள், எவற்றின் பக்கம் நாங்கள் நெருங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த ஹலால் ஹராத்தை மிக தெளிவாக சொல்லக்கூடியதாக எங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு 3வது பகுதியாக அமைகின்றது. முதலாவது உள்ளம் சரி செய்யப்படுகின்றது, அமல்கள் சரி செய்யப்படுகின்றது, வாழ்க்கை ஹலால் ஹராம் என்று சொல்லக்கூடிய தேர்வுகளை சரி செய்யக்கூடியதாக இந்த 3வது ஹதீஸ் அமைகின்றது. எனவே இந்த 3ஐயும் நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
எனவே அந்த ஹதீஸினுடைய நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஹதீஸினுடைய முழுமையான அர்த்தத்தை பார்க்கின்ற போது நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை சார்ந்ததாகும், நியத்தை சார்ந்ததாகும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எண்ணியதே கிடைக்கும். ஒவ்வொரு மனிதனும் அவன் எண்ணியதே கிடைக்கும். ஒவ்வொரு மனிதனும் அவன் எண்ணியதே கிடைக்கும். எவனுடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காக அமைகின்றதோ, அவனுடைய தூதருக்காக அமைகின்றதோ, அவர்கள் அதனை அடைந்து கொள்ளுவார்கள். யார் உலகத்தை அடைவதற்காகவோ அல்லது ஒரு பெண்ணை அடைந்து கொள்வதற்காகவோ அமைத்துக் கொள்கின்றார்களோ அவர்களை அதனை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லுவதுதான் அந்த ஹதீஸில் இருக்கின்றது. இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா ஃபமன் கானத் ஹிஜ்ரதுஹு லிதுன்யா யுஸிபுஹா அவ் இம்ராஅத்தின் யன்கிஹுஹா ஃபமன் கானத் ஹிஜ்ரதுஹு என்னது ஃபஹிஜ்ரது இலா மா ஹாஜர இலைஹி, அவர்கள் எந்த நோக்கத்துக்காக அந்த ஹிஜ்ரத்தை அமைத்துக் கொள்கின்றார்களோ அதனை பொறுத்ததாக தான் அவருடைய அமல்கள் அமையும் என்பதை அந்த ஹதீஸ் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. எனவே நியத் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. நியத் என்பது இஹ்லாஸ், என நியத் என்பது உள்ள தூய்மை. இப்போ நாங்கள் ஒரு அமலை செய்கின்ற போது அந்த அமல்களை எந்த நோக்கத்துக்காக நாங்கள் செய்கின்றோமோ அதற்குரிய அமைப்பிலே தான் அதற்குரிய கூலிகள் வழங்கப்படும். உதாரணமாக தூக்கம் வருகின்றது, டயர்டாக இருக்கின்றது, தூங்குகின்றோம், அது எங்களுடைய வளமையான ஒரு செயல் இல்லையா? தூங்குறதுன்றது சாதாரணமாக எங்களுக்கு உடம்பு டயர்டாக இருக்குது, சோர்வாக இருக்குது, தூக்கம் வருது, நாங்கள் தூங்குகிறோம். இது நாங்கள் வளமையாக செய்யக்கூடிய ஒரு செயல், இது ஒரு ஆதத். அதையே நாங்கள் தொழுகை நேரம் ஃபஜ்ருக்கு நாம் எழும்ப வேண்டும் அல்லது தஹஜ்ஜுடைய தொழுகை நிறைவேற்ற வேண்டும், இஷாவுடைய நேரம் முடிந்து விட்டது, வேகமாக தூங்கி ஃபஜ்ருக்கு நான் எழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே நீங்கள் நாங்கள் தூங்குகின்ற போது அது இபாதத்தாக மாறுகின்றது. ஒரு வளமையான செயலை கூட அதை நன்மையாக மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன? எங்களுடைய எண்ணம், நியத். நாங்கள் எங்களுடைய நியத்தை எவ்வாறு வைத்துக் கொள்ளுகின்றோமோ அதற்கேற்றாற் போல எங்களுடைய செயல்களுக்குரிய கூலிகள் வழங்கப்படும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக முக்கியமான ஒரு விஷயம். இந்த நியத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் என்ன? ஒன்று இஹ்லாஸ், உள தூய்மை, அல்லாஹ்வுக்காக எங்களுடைய செயல்களை ஆக்கிக் கொள்வது. நாங்கள் ஒரு நிகழ்வை செய்கின்ற போது, ஒரு தொழுகைக்கு செல்கின்ற போது அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை நான் செய்ய ஆரம்பிக்கின்ற போது அந்த செயலை அல்லாஹ்வுக்காகவே நான் செய்கின்றேன், வேற யாருக்காக வேண்டியும் கிடையாது என்ற மிக தூய்மையை, உள்ள தூய்மையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு தான் அந்த ஹதீஸினுடைய இந்த இன்னமல் அமாலு பின்னியாத் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸினுடைய மிக பிரதான ஒரு அம்சமாக இருக்கின்றது. அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் எங்களுடைய அமல்களை நாங்கள் அமைத்துக் கொள்வதும் மிக முக்கியமான ஒரு விடயம். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய இபாதத்துகள் அவை ஏற்றுக்கொள்ளப்படாததாக மாறிவிடும். எனவே நாங்கள் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் எங்களுடைய உள்ளத்தை சீர்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை மிக பிரதானமான ஒரு தேவையாக அமைகின்றது. நாங்கள் அதனை செய்யாமல் எங்களுடைய நியத்தை நாங்கள் அல்லாஹ்வுக்காக என்று வைத்துக் கொள்ளாமல் நாங்கள் பிறர் ஒருவர் என்னை பார்க்கின்றார், 4 பேர் என்னை தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும், நானும் ஹஜ்ஜை முடித்தவன் என்று சொல்ல வேண்டும், நான் ஜகாத்தை கொடுக்கின்றேன், நோன்பு பிடிக்கின்றேன் என்று எங்களுடைய எந்த ஒரு அமலையும் அடுத்தவர்கள் மெச்ச வேண்டும், அடுத்தவர்கள் எங்களை புகழ வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் செய்வோம் என்று சொன்னால், நியத்தை சீர்படுத்தாமல் நாங்கள் இவ்வாறான நோக்கத்திலே எங்களுடைய இபாதத்துக்களை, எங்களுடைய அமல்களை நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் இதற்கு பெயர் என்ன? இதற்கு பெயர் என்ன? முகஸ்துதி, ரியா என்று சொல்லப்படும். ரியா என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? இல்லை. அப்ப நியத்து எங்களுக்கு சரியாக அமையவில்லை என்று சொன்னால், நியத்தை எங்களுடைய எண்ணத்தை நாங்கள் சரியாக அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த இபாதத்தை நாங்கள் ரியா, முகஸ்துதிக்காக, நாங்கள் வேறொருவருக்காக என்ற எண்ணத்துடன் நாங்கள் செய்கின்ற போது அது ஷிர்கின் பக்கம் எங்களை இட்டுச் செல்லக்கூடியதாக அமைகின்றது. எனவே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது இவ்வாறான எங்களுடைய இபாதத்துக்களை நாங்கள் சரியாக எண்ணங்களை தூய்மைப்படுத்தி அல்லாஹ்வுக்காக என்ற இஹ்லாசுடன் நாங்கள் செய்யவில்லை என்று சொன்னால்
அந்த இபாதத்துக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அல்லாஹ்வே குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். சூரத்து நிசாவின் 142வது வசனத்திலே சொல்லுகின்ற போது யுராஊன அன்னாஸ வலா யذ்குரூனல்லாஹ இல்லா கலீலா, அவர்கள் மனிதர்களுக்கு காட்டுவதற்காக செய்கின்றார்கள், அல்லாஹ்வை மிக குறைவாகவே நினைவு கூறுகின்றார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றான். சூரத்து நிசாவின் 142வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே எங்களுடைய எண்ணம் சரியாக நாங்கள் அமைத்துக் கொள்ளாமல், எங்களுடைய நியத்தை இஹ்லாஸான நியத்தாக அமைத்துக் கொள்ளாமல் நாங்கள் எந்த ஒரு இபாதத்தை செய்தாலும், எந்த ஒரு வணக்கத்தை நாங்கள் செய்தாலும் அதற்குரிய கூலி எங்களுக்கு கிடைக்காது. இதை அல்லாஹ் ஒரு காலமும் அங்கீகரிக்க மாட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. சதகாக்களை பற்றி சொல்லுகின்ற போது நீங்க ஏதாவது மக்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க, கொடுக்கும்போது உண்மையான சரியான எண்ணத்துடன் தூய்மையான எண்ணத்துடன் நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால், அதனை இஹ்லாசுடன் நீங்கள் செய்யவில்லை என்றால், நீங்கள் இதனை பிறருக்கு சொல்லி காட்டுவதற்காக அல்லது கொடுத்ததை சொல்லி காட்டி அவர்கள் நோவினை செய்வதற்காக நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அதற்குரிய கூலி உங்களுக்கு கிடைக்காது, அது நிச்சயமாக வீணாக்கப்பட்டு விடும் என்பதை சூரத்துல் பக்ராவின் 264வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே எங்களுடைய எண்ணங்கள் சரியாக அமையாமல் நாங்கள் எவ்வளவு பெரிய இபாதத்துக்களை செய்தாலும், கோடான கோடிகளை நாங்கள் சதகாக்களாக செய்தாலும் கூட, தர்மங்கள் செய்தாலும் கூட அவற்றை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனை போன்று ஷிர்கிலே 2 வகை இருக்குதுன்னா என்னது? ஷிர்குல் அக்பர், ஷிர்குல் அஸ்கர் என்று சொல்லக்கூடிய பெரிய ஷிர்கு, சின்ன ஷிர்கு என்று நாங்கள் 2ஆக பார்க்கின்றோம். ஆனா இதுல சின்ன ஷிர்குன்றது என்ன, சாதாரண ஒரு விஷயமா? ஷிர்குல் அஸ்கர் சின்ன, பெரிய ஷிர்கு சின்ன ஷிர்கு என்று சொல்லும் போது நாங்க சின்ன ஷிர்குன்றது சாதாரண ஒரு விஷயம் என்று நாங்கள் நினைத்து விடக்கூடாது. அது மிகவும் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. எனவே எங்களுடைய எல்லாம் மோஸ்துதியாக எங்களுடைய நீயத் சரியாக அமையவில்லை என்று சொன்னால் இது ஷிர்குல் அஸ்கர் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்திலே அமைந்துவிடும். அது எங்களுக்கு ஆபத்தான ஒரு நிலைமையை ஏற்படுத்திவிடும். எனவே நாங்கள் எந்த ஒரு அமலை செய்தாலும் எப்போதுமே நாங்கள் இதை யாருக்காக செய்கின்றேன், இதை அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்கின்றேனா, இதனை மனிதர்களுடைய பாராட்டுக்காக செய்கின்றேனா என்பதை எங்களிடத்திலேயே நாங்கள் கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஒரு அமலை செய்ய ஆரம்பிக்கின்ற போது இதனை நான் யாருக்காக செய்கின்றேன், இதனை உண்மையிலேயே நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கின்றேனா, இந்த அமலை நான் செய்வதில் மனிதர்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்ற நோக்கமா என்று எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் கேள்வி கேட்டு சீர்படுத்திக் கொள்ள வேண்டிய, சீர்திருத்திக் கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. ஒரு சாதாரண விஷயமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நியத் என்பது, எங்களுடைய எண்ணம் என்பது மிக பிரதானமான ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் சாதாரணமாக 4 பேர் பார்க்கின்றார்கள். ஒரு இபாதத்தை செய்கின்ற போது கூட, ஒரு இபாதத்தை செய்ய செல்லுகின்றோம், அந்த நேரத்தில் ஷைத்தான் ஒரு சிந்தனையை தருவான். எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், இவர்கள் பார்த்து என்னை தொழுகையாளி என்றோ அல்லது நல்லவர் என்றோ அல்லது கொடையாளி என்று ஏதாவது நல்லதை சொல்லிவிடுவார்கள், எனவே நீ செய்ய வேணாம். ஷைத்தான் எப்படி வழி எடுக்கிறது? நாங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போகின்ற போது அதனை அடுத்தவர்கள் பார்க்கின்றார்கள், எனக்கு முகஸ்துதி என்று நினைத்து விடு, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை நம்மளுக்கு கொண்டு வரது. எனவே அவ்வாறு ஷைத்தான் எங்களுடைய உள்ளத்திலே எண்ணங்களை ஏற்படுத்தி எங்களுடைய நியத்திலே குழப்பங்களை ஏற்படுத்துவதிலும் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் இபாதத்துக்களை விடவும் முடியாது. ஆனால் என்ன செய்யணும்? நாங்கள் மாற்றமாக நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுக்கு ஒரு மோஸ்துதி வரப்பாக்குது, நான் செய்யறதுனால மக்கள் என்னை புகழ்வார்கள் என்று ஒரு இபாதத்தை விடுவதா என்ன செய்யணும்? அப்ப எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும், உள்ளத்தை சரி செய்ய வேண்டும், எங்களுடைய எண்ணத்தை நாங்கள் சரி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் சரியான ஒரு முறையாக அமைகின்றது. எனவே சமூகத்தை, எங்களுடைய மக்களை எங்களால் ஒரு காலமும் நாங்கள் திருப்திப்படுத்த முடியாது. உண்மையா இல்லையா? மக்களுடைய திருப்திப்படுத்த முடியுமா? நாங்கள் என்னதான் செஞ்சாலும் அதுக்கு நேர்மாற்றமாக இயங்கக்கூடிய மக்கள் இருப்பார்கள், எதிராக செயற்படக்கூடிய மக்களும் இருக்கத்தான் செய்வார்கள். எனவே ரிலன்னாஸ் காயத்தின் லா துத்ரக் என்று சொல்வார்கள். மனிதர்களை திருப்திப்படுத்துவது என்பது அடைய முடியாத ஒரு இலக்கு. நிச்சயமாக
எங்களால் அடைய முடியாத ஒரு இலக்கு. எனவே நாங்கள் மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்கு முயற்சி செய்வதை தூர போட்டுவிட்டு எங்களை படைத்தவன் அல்லாஹ்வுக்காக எங்களுடைய இபாதத்துக்களை அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற உள்ள தூய்மையை உள்ளத்திலே வைத்துக் கொண்டு எங்களுடைய நியத்தை சரி செய்து எங்களுடைய அமல் இபாதத்துக்களை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முக்கியமான செய்தியை நாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதனை போன்று ஒரு இமாம் சொல்லுகின்ற போது சொல்லுகின்றார்கள், மஅலத் ஷைஅன் அஷத் அலைய மின் நிய்யதி, இந்த உலகத்திலே என்னுடைய நிய்யத்தை நான் சீர் செய்வதற்காக செய்த முயற்சியை விட வேற எந்த ஒரு விடயத்துக்கும் நான் அத்தளவுக்கு சிரத்தை எடுத்ததில்லை என்று சொல்லுகின்றார்கள். பாருங்கள், உள்ளத்தை சீர் செய்வதற்காக வேண்டி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி அது எந்த அளவு கடினமான உழைப்பு அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வசனத்திலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த உலகத்தில் அவர் எடுத்த மிக கடினமான முயற்சி இந்த உள்ளத்தை சீர்படுத்துவதற்காக செய்த முயற்சியை தவிர வேற எந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டியும் நான் எடுத்ததில்லை என்று சொல்லுகின்றார்கள். எனவே இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இந்த நிய்யத் என்று சொல்லக்கூடியது சாதாரணமாக இருக்குது. சாதாரணமாக என்ன செய்யறோம், நாங்கள் தொலைவாரம் பள்ளிக்கு வரும்போது வீட்டிலிருந்து பள்ளிக்கு தான் போற நினைப்புல வரோம், வந்து சஃப்ல நின்றுட்டு தக்பீர் கட்டும் போது நியத்து வைக்கிறது இல்லை. ஏன்னா நிறைய பேர் இருந்து பிரச்சனை இருக்கு. வீட்டுல இருந்து வரும்போது தொழுகைக்கு தானே வந்தேன், போதுமா? சஃப்ல வந்து நின்று தொழுகைக்கு இந்த தொழுகை நான் எந்த தொழுகை தொழுகின்றேன் என்பதை உள்ளத்தில் அந்த நியத்தை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போதுதான் அந்த தொழுகையும் முழுமையை பெறும், எங்களுக்குரிய அந்த தொழுகைகளை கிடைப்பதற்கு அது வாய்ப்பாக அமைகின்றது. இவ்வாறு இந்த நிய்யத்துடைய விஷயத்திலே நாங்கள் மிகவும் பொதுபோக்கான அமைப்பில் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனை போன்று எங்களுடைய நிய்யத்து உடைய விஷயத்தை சொல்கின்ற ரொம்ப முக்கியமான விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நிய்யத் என்பது உள்ளத்தில் தான் இருக்கின்றது. ஏன்னா நிய்யத் என்பது எங்க மக்கானுகோ கல்பு தான், என்ன உள்ளம் தான். அப்ப நாங்க ஹஜ்ஜு உம்ராவில் மாத்திரம் வாயினால் மொழிவது என்ன? அப்ப நியத்து உள்ளத்திலே தான் இருக்கின்றது என்று சொன்னால் ஹஜ் உம்ராவுடைய நேரத்தில் நாங்கள் ஏன் அதை வாயினால் மொழிய வேண்டும்? லப்பைக் அல்லாஹும்ம உம்ரத்தன் அல்லது லப்பைக் உம்ரத்தன் லப்பைக் ஹஜ்ஜன் என்றெல்லாம் நாங்கள் சொல்வதன் காரணம் சுன்னா. அடுத்தது அது என்னன்னா, இப்ப தொழுகையில நாங்கள் நியத்தை வைத்து அல்லாஹ் அக்பர் என்று தொழுகையிலே நுழைவதை போன்று நியத்தை நாங்கள் மனதினால் நினைத்து அந்த இபாதத்துக்குள்ளே நுழைவதற்காக சொல்லக்கூடிய ஒரு சுன்னத்தான ஒரு அமைப்பு. அதனை தவிர நியத் என்று சொல்லுவது அது உள்ளத்தில் தான், அதில் மாற்று கருத்து யாருக்குமே கிடையாது. எனவே அதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் எப்போதும் எங்களுடைய தொழுகைகளை செய்கின்ற போது இந்த தொழுகை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றுகின்றேனா, ஜக்காத்தை கொடுக்கின்ற போது அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்றேனா, நோன்பை வைக்கின்ற போது இதனை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் இந்த நோன்பை பிடிக்கின்றேனா, ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற போது இதை உண்மையிலேயே அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் நான் நிறைவேற்றுகின்றேனா, இந்த கேள்விகளை கேட்டு கேட்டு எங்கள் உள்ளங்களை நாங்கள் சீர்திருத்த வேண்டும். சொல்லுகின்ற போது ஏதோ ஒரு சாதாரண விடயமாக எங்களுக்கு தெரிந்தாலும் நாங்கள் மிக அதிகமாக இவற்றிலே பொதுபோக்காக நாங்கள் இருந்து கொண்டிருக்கணும் என்பது ஒரு உண்மையான விஷயம். எனவே நாங்கள் எங்களை சீர்திருத்தப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இந்த விடயம் அமைகின்றது. எனவே நாங்கள் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அன் உஷ்ரிக பிக்க வ அன அஅலமு வஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலம், அல்லாஹ்வே நான் அறிந்த நிலையில் உனக்கு இணை வைப்பதிலிருந்து உள்ளம் பாதுகாப்பு தருகின்றேன், அதனை போன்று நான் அறியாதவற்றிற்காக உன்னிடம் மன்னிப்பு கேட்கின்றேன் என்ற இவ்வாறான துஆக்களை அதிகமாக நாங்கள் கேட்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இவ்வாறு நாங்கள் செய்கின்ற போது எங்களுடைய உள்ளங்கள் சீர்திருத்தப்படக்கூடியதாக, எங்களுடைய எண்ணங்கள் சரி செய்யப்படக்கூடியதாக அமையும் என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு குறிப்பாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே இன்றைய இந்த இன்னமல் அமாலு பின்னியாத் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸினுடைய ஒரு சுருக்கமான மிக அவசியமான சில விடயங்களை தான் மிக வேகமாகவும் சுருக்கமாக நன்றி சொல்லியிருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் அடுத்தடுத்து வரக்கூடிய ஹதீஸ்களை பார்ப்போம். எனவே முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்ன, இந்த நியத் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது மிக அவசியமான ஒரு விடயம். நாங்கள் சாதாரணமாக கருதிவிடக்கூடியது. நாங்கள் செய்யக்கூடிய ஒரு இபாதத்துக்கு கூலி கொடுக்கப்பட வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிப்பது எங்களுடைய எண்ணத்தை பொறுத்தே அமைகின்றது. எனவே நாங்கள் எந்த ஒரு சிறிய பெரிய அமல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எங்களுடைய வளமையான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு இபாதத்தாக இருந்தாலும் சரி, எங்களுடைய எண்ணங்கள் சரியாக முறையாக அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமாக அமைகின்ற போது அவைகள்
கூலி கொடுக்கப்படக்கூடியதாக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக அமைகின்றது. மாற்றமாக அமைகின்ற போது அந்த இபாதத்துக்குரிய அந்த அமல்களுக்குரிய கூலிகள் நிராகரிக்கப்பட்டு எங்களுக்கு எதுவுமே இல்லாத ஒரு கைசேதமான நிலை ஏற்பட்டுவிடும். அதனை போன்று அவை சில நேரம் நாங்கள் பிறருக்காக செய்கின்ற போது அடுத்தவர்களை நாங்கள் திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி பிறருடைய புகழை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் செய்கின்ற போது அவை எங்களை ஷிர்கின் பக்கம் இட்டு சென்று விடும் என்ற ஆபத்தான நிலைமைகள் கூட இருக்கின்றது. எனவே எங்களுடைய நியத்துக்களை நாங்கள் சீர் செய்வோம், எண்ணங்களை சீர்திருத்திக் கொள்ளுவோம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருடைய உள்ளங்களையும் சரி செய்து தூய்மையான அமல்களை செய்து ஈருலகிலும் வெற்றியாளர்களாக மாற்ற வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக என கூறி என்னுடைய இந்த சிறிய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.